ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசி இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மகா சிவராத்திரி நடக்க இருக்கு. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடியும் வரை துலாம் ராசியில் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியினர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதே வேளையில் அதில் வெற்றியும் பார்ப்பாங்க. துலாம் ராசியினர் அனைவரின் பெருமைப்படுத்தும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடைத்து கொள்ள யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை சேர்ந்தவங்க நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அனைத்து இடங்களிலுமே அவர்கள் சமூக அக்கறையோடு இருப்பது நாம் காண முடியும். அதே போன்று அனைவரிடமும் மிக இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய நபர்களாக இவங்க இயற்கையாகவே இருப்பாங்க. மேலும் கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் என்றால் துலாம் என்றால் காதல் என்று கூட சொல்லலாம். மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை, விலங்கு, பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட அன்போடு காதலோடு இருக்கக்கூடிய சமூகத்தில் துலாம் ராசினர் உயர்ந்தவராகவே திகழ்வாங்க. மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க. யாரையும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் துலாம் ராசினர் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிராக வைத்துக் கொள்வாங்க. துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை அப்படின்னா அதை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டுவார்கள் துலாம் ராசினியர்கள். மேலும் ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றலும் இவங்க இயல்பாகவே கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்கள் வெறுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து உரைத்து நல்வழியில் நடத்து செய்ய முயற்சியும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசினியர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் துலாம் ராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 11/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு.
மேலும் 12/2/2025 அன்று சுகஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 21/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 26/2/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கு சென்றாலுமே உங்களுக்கு உதவி உள்ளங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலுமே உச்சமாக இருப்பதன் மூலமாக மன மகிழும் சம்பவங்கள் நிறையவே உங்களுக்கு நடக்க போகுது. செவ்வாயுடைய சஞ்சரத்தால் மன நிம்மதியும் மன திடமும் உண்டாகும். தெளிவான சிந்தனையோடு எதிலையுமே ஈடுபட்டு அந்த விஷயத்தில் வெற்றியும் பார்ப்பீங்க. மேலும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக இதனால் காணப்படுவீங்க. மேலும் திடீரென செலவுகள் உண்டாகும். வாகனங்களில் செல்லும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க போகுது. போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். மேலும் சூரியனுடைய சஞ்சரத்தால் புதிய பதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் குடும்பஸ்தானத்தில் குருவும் சனியும் பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான பலனெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்க போகுது. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலும் பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுசரித்து இந்த காலகட்டத்தில் செல்வது நல்லதுங்க. மனக்கவலை உண்டாகும். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் போகக்கூடும். எதிலுமே கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது, வேலையில் கவனம் செலுத்துவதும் ரொம்ப நல்லதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் அதிகப்படியாக காணப்படும். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக போகுது. மேலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். செயல் திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதலாக பாடம் படிக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீங்க. எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலமாக நன்மைகள் நிறையவே உங்களுக்கு உண்டாக போகுது. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் காரியம் அனுகூலமாக நடக்கும். எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை வணங்கி வர காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். மனக்கவலைகள் தீரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 6, 7, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 1, 27, 28 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட அன்பர்களாக இருப்பாங்க, மேலும் மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான சிறப்பான நற்பலன்களை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த விநாயகர் பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள்.
மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.